வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீமன்ஸ் i200 இந்த மாடல் வந்து ஒரு கமெண்ட் சொன்னாங்க. கஸ்டமர் வந்து ஆன் பண்ணால் ட்ரிப் ஆகிடுதுங்க அப்படின்னாங்க. சரிங்கிட்டு வந்து பார்த்தா போட்டோடனே ட்ரிப் ஆகிடுச்சு. அவங்க பிரேக்கர் கிடையாது, ஃபியூஸ் கேரியரில் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 99% வந்து டோர் சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நம்ம மிஷினை ஆன் பண்ணிட்டு போட வரைக்கும், அந்த ஸ்டார்ட் பட்டன் அமுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஸ்டார்ட் பட்டன் அமுத்துறோன்னே ஃபீஸ் போயிடுச்சு. நான் அதை வந்து உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன்லாம் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இல்லை, அப்படியும் வாய்ப்பு இருக்குது. நியூட்ரல் ஃபேஸ் ஜாயிண்ட் ஆகிலாம் வந்து உங்களுக்கு ஃபீஸ் போகும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை எல்லாமே, ஏன்னா எலி எதுவும் கிடைக்கல. மேக்ஸிமம் எலி கடிச்சா தான் அது மாதிரி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது அந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது, ஒயரிங்லாம் நீட்டாக இருக்குது. நம்ம இதை வந்து ஆஃப்லேருந்து நம்ம வேறு ஆப்ஷன் ப்ரோக்ராம் மாற்றி வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்த உடனே வந்து ஃபீஸ் போயிடுச்சு, ட்ரிப் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் சுவிட்ச் வந்து கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். இதில் நம்ம அதை மாற்றி பார்க்கலாம், மாற்றி பார்த்துட்டு உங்களுக்கு ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு அந்த ஃபீஸ் போகிற வீடியோவை நான் எடுக்க முடியல. நம்ம சும்மா போட்டு பார்த்தோன்னே ஃபீஸ் போயிடுச்சு. திரும்ப மறுபடியும் போட்டால் மறுபடியும் ஃபீஸ் மாற்றிட்டு இருக்கணும். அதுக்காக நான் இப்படியே எடுத்து போடுறேன். நம்ம எல்லா மிஷின்லையும் மாட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோர் சுவிட்ச் வந்து ஸ்க்ரூ இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி தள்ளுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் நல்லா லாக் தள்ளி விட்டுட்டு நம்ம பேக் சைட்லேருந்து இழுத்தோம்னா வந்துடுது. ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லா மிஷின்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் தள்ளணுன்னு வந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோதான். நம்ம இதை வந்து வேறு ஒரு டோர் சுவிட்ச் போட்டு பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு சில நேரத்தில் வந்து டோர் சுவிட்ச் வந்து கண்டினியூட்டி வராது. சுத்தமாகவே வந்து உள்ளே இருக்கிற ஒரு தகுடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃபியூஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே வந்து அது மெல்ட் ஆகிருக்கும். அதனால உங்களுக்கு போட்ட உடனே ட்ரிப் ஆகுது. நான் அந்த வேறு டோஸ் போட்டுட்டு நான் மிஷினை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஸ்டார்ட் குடிக்கல மட்டும்தான் அது ஃபீஸ் போச்சு. டாப் தலைகீழாக இருக்குது, ஸ்பின் வேலை செய்யும். ஏன்னா பாடியில் எதுவும் ஆகலை. இப்போ நான் டோர் சுவிட்சை லாக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்லெட் வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.